இன்று மார்கழி 22ஆம் நாள். ஆண்டாள் அருளிச் செய்த திருப்பாவையிலிருந்து பாசுரம் 22. அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கண்ணா, எங்களை விட உயர்ந்த வீரர்கள் யாராவது இருக்காங்களா அப்படின்னு பெருமை பேசினவங்களும் சரி, இந்த பரந்த பூமியை ஆட்சி செய்தவங்களும் சரி, அவங்க எல்லாருமே உன்கிட்ட பணிவோடு வந்து நீ தூங்கிட்டு இருக்கிற அந்த கட்டில் சுற்றியும் சத்சங்கத்துக்கு வந்த பக்தர்கள் மாதிரி காத்து நிற்கிறாங்க. அவங்கள போலவே நாங்களும் உன் அருகில் நிற்கிறோம் கண்ணா. கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கன் சிறுக சிறரே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தாற்போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் இழிந்தேலோர் எம்பாவாய். கிங்கினி என ஒலிக்கிற ஒரு சிறு மணியின் வாய் போலவும் தாமரைப்பூ மெதுவாக மலர்வது போல உன் சிவந்த தாமரை கண்களை சிறுக சிறுக திறந்து விழித்து பார்க்க மாட்டியா? சந்திரனும் சூரியனும் உதித்தது போல அந்த கண்களை கொண்டு எங்களை பார்த்த அப்படின்னா எங்கள் மீது உள்ள எல்லா பாவமும் சாபமும் தீர்ந்து விடுமே கண்ணா, கண் விழிப்பாயாக என்று கிருஷ்ணனை எழுப்புகிறார் ஆண்டாள். இப்போ முழு பாசுரத்தையும் பார்க்கலாம். அங்கண்மா ஞாலத்தரசர் அபிமான பங்கமாய் வந்து நின் பள்ளி கட்டிற்கீழே சங்கம் இருப்பார் போல் வந்து தலை பெய்தோம். கிங்கினி வாய் செய்த தாமரை பூ போல செங்கண் சிறுக சிறரே எம்மேல் விழியாவோ. திங்களும் ஆதித்யனும் எழுந்தார் போல் அங்கண் இரண்டும் கொண்டு எங்கள் மேல் நோக்குதியேல். எங்கள் மேல் சாபம் எழுந்தேலோர் எம்பாவாய். மார்கழி மாதம் ஒரு புண்ணிய காலம். இந்த புண்ணிய காலத்தில் கண்ணனை தொழுது பக்தி செய்து முக்தி பெறுவோம். ஓம் நமோ நாராயணா. ஆண்டாள் திருவடிகளே சரணம். கண்ணன் திருவடிகளே சரணம்.